அனைவருக்கும் வணக்கம். பனி ஷோ சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். பாண்டியன் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே ராஜி மீனா எப்பா ராஜி மீனா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு. இதை வந்து கிச்சனில் இருக்கிற அரசி அவங்க அம்மா வந்து அதுக்கடுத்து வந்து மூத்த மருமக தங்கமயில் இவங்களாம் கேட்டுட்டு என்ன உங்கள் அப்பா யார் பேரை சொல்லி கூப்பிட்றாங்கன்னு. என்னம்மா உங்களுக்கு கேட்கலையா, ராஜி மீனான்னு சொல்லி தான் கூப்பிட்றாங்கன்னு. ஆமாம், இவங்க கூட உங்கள் அப்பா பேசவே மாட்டார், சண்டை போட்டார், இப்போ என்ன இவங்க பேரை பற்றி சொல்லி கூப்பிட்றாரு, இந்த வரேன் இந்த என்னன்னு போய் கேட்குறேன் அப்படின்ட்டு சீக்கிரமாக உள்ளே வராங்க. வந்துட்டு கோமதி கேட்குறாங்க, என்ன நீங்கள் யாரை கூப்பிட்டீங்க, யார் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க தெரியுதா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியாமையா கூப்பிட்றேன், ராஜி மீனாவை தான் கூப்பிட்றேன், இப்போ என்ன அவங்க வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு. அது சரி நீங்கள் தான் அவங்க கூட பேச மாட்டீங்களே, சண்டை போட்டிருக்கீங்களா அப்படின்னு. சண்டை போட்டிருந்தா எல்லாரும் அவங்க கூட சண்டை போட்டுகிட்டேவா இருப்பேன் நான் அப்படிங்கிறாங்க. திருப்பி ராஜி மீனா எப்பா எங்கேப்பா இருக்கீங்க, இங்கே வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அங்கே ராஜி மீனா ரெண்டு பேருமே மீனாவோட ரூமில் வந்து ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீனா சொல்கிறாங்க, பாத்தியா நான் சொன்னேன்ல மாமா வருவார், வந்தோடனே கூப்பிடுவார், எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாருன்னு சொன்னேன்ல நம்மளுக்கு அப்படின்னாரு. அப்படின்னு மீனா சொல்லுவோம், ஆமாக்கா நீங்கள் சொன்ன கரெக்டாக இருக்காக்கா, வாங்கக்கா கூப்பிடாரு போகணுன்னு. இன்னும் 2 தடவை கூப்பிட விட்டோம், நமக்கு காது கேட்கல, நல்லா திட்டினார்ல, அது பேர கூப்பிடட்டும் அப்படிங்கிறாங்க. அக்கா பாவங்க்கா போவோங்க்கா அப்படிங்கிறாங்க ராஜி. சரி வா போவோம் அப்படின்ட்டு ஒன்று சீக்கிரமாக ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு கூப்பிட்டீங்களா மாமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. என்ன மாமா இது ஒன்று, இந்தாப்பா உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு சாப்பிடுப்பா அப்படிங்கிறாங்க. எல்லாரும் ஒருத்தவங்க பார்த்துட்டு என்னடா இது ஷாக்காக இருக்குது, அப்பாவே கவுத்துட்டாலே இவா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து மீனாவோட ஹஸ்பண்ட் செந்திலும் பார்த்து அவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. பாத்தியில் எப்படி என் திறமையே அப்படின்ட்டு மீனாவும் கண் சைக்கிளே கேட்குறாங்க. தங்கமையில் பார்க்குறாங்க, பார்த்தீங்களா மாமா எங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காருல, நான் தான் சொன்னேன்ல ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாருன்னு அப்படின்ட்டு. தங்கமையிலும் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்களும் சைக்கிளே காட்டுறாங்க. அதுக்கடுத்து இவங்க ராஜி மீனா 2 பேர் பக்கத்தில் இருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் சொல்கிறாரு, இப்போ எங்கப்பா என்ன இங்கே போகிறீங்க, இருந்தாலும் இருந்தாலும் நீங்களாம் நம்ம வீட்டு பிள்ளைங்கப்பா, இல்லை நம்ம பையங்களை நம்பி கழுத்து நீட்டி வந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைய மேலே கோவப்படாமல் நான் வேறு யார் மேலே கோவப்பட போகிறேன், என்னோடய கோவம்லாம் 1 நாள் 2 நாள், அதுக்கப்புறம் நான் எல்லா பிள்ளைகளும் கூட நல்லா சகஜமாக பேசிடுவேன். என்ன எல்லாம் ஒரே குடும்பத்தில் இருக்கிறனால இனிமேல் எதனாலும் தெரிஞ்சுட்டு இப்போ சொல்லுங்கப்பா, தெரிஞ்சுக்கிட்டு எதனாலும் செய்யுங்கப்பா, எல்லாருமே தெரியாமல் நான் செய்வேன் நீ செய்வேன்னு சொல்லி அப்படியே யாரும் செய்ய வேண்டாம், எதுனாலும் மாமா கிட்ட சொல்லுங்கப்பா, மாமா பார்த்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மண்டை ஆட்டிட்டு ராஜி மாமா அது வந்து அப்படிங்கிறாங்க. மீனா பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறேன்னு. இல்லைக்கா மாமா தான் கேட்குறாருல எதனாலும் சொல்லுங்கன்னு. சரி டியூஷன் விஷயத்தை பற்றி திருப்பி இன்னொருக்க சொல்லவுமே பார்க்குறேன்னு. ஐயோ இது வரைக்கும் நடந்த விஷயம் போதா, அதான் பேசாமல் இரு நீ அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. அடுத்து பாண்டியன் பார்த்தாரு, என்னப்பா 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அங்கே. இல்லை மாமா ஸ்நாக்ஸ் எங்கள் 2 பேருக்கு மட்டும்தானா இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமா அப்படின்னு சொல்லி பேசுகிறேனே. இல்லைப்பா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தான், வேணா நீங்கள் 2 பேரும் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்கன்னு. சரிங்க மரிஜி கேட்டுக்கிட்டியா, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தானே அப்படின்ட்டு அப்படியே மீனா வழியிறாங்க. அதுக்கடுத்து எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போங்கன்னு போயிடறாங்க. மீனை உட்காந்து அவங்களுடைய ரூம் உட்காந்து மிச்சரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முந்தியெல்லாம் கடலப்பருப்பு பாதி போடுவாங்க, இப்போ பாரு சும்மா பேருக்கு 2 3 போட்டிருக்காங்கன்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக செந்தில் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கட்டில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற, எறும்பாயும் தெரியாதா உனக்கு அப்படிங்கிறாங்க. நான் என்ன கட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன், என் தட்டில் வச்சு தானே சாப்பிட்றேன்னு, இருந்தாலும் உனக்கு இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வாய் இல்லாட்டினா உங்களை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க சரியா அப்படிங்கிறாங்க. என்ன கல்யாணம் பண்ணிட்டா போக வேண்டியதானே, உங்கள் அப்பா தான் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை பார்த்தார்ல, அவரை கல்யாணம் பண்ணியிருக்கலாம்னு. பண்ணியிருக்கலாம், அப்போ நீங்கள் என்ன செய்வீங்களா, நான்லாம் அங்கே கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாமல் போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. நீ ரொம்ப ஓவராக பேசுகிற மீனா. ஆமாம் இது எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்த மிச்சரில் நீ இதுக்கு அதை சாப்பிட்றேன்னு. இது என்ன புதுசாக இருக்குது, எனக்காக எங்கள் மாமா வாங்கிட்டு வந்தாங்க நான் சாப்பிட்றேன்னு. அதெல்லாம் இல்லை, அது எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தது, உனக்காக எங்கள் அப்பாக்கிட்ட சண்டை போட்டு எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணால் அவர் என்ன கடைசி நீ பேசுகிறத கேட்டுட்டு மயங்கி போய் இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நான் பொறுப்பு இல்லாதவன்னு சொல்லி என்ன சொல்லி திட்டுறாரு. நீ கடையில் அப்படி என்னத்தை தான் போய் மந்திரம் பற்றி போட்டு என்னத்தை தான் நீ பேசுனீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் பொறுப்பில்லாதவர் தானே. யார் நான் பொறுப்பில்லாதவன், ஆமாம் நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. நீ தேவையில்லாம ஓவராக பேசுகிற மீனா, இனிமேல் என் கூட பேசுகிறத வச்சுக்கிடாதே. ஆமாம் நானும் வந்து பேசவே மாட்டேன் உங்கள் கூட பாரு, கண்டிப்பாக நீ என் கூட பேசுங்கன்னு என் காலில் விழுந்து கேட்ப பாரு. யார் நானா, அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே நடக்காதுன்னு. அப்படி தானே, சரி பார்ப்போம் யார்கிட்ட பேசுகிறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு செந்தில் கோமா பேசுறாரு. உங்கள்கிட்ட போய் இருந்தேன் பாரு அப்படின்ட்டு தலைவனையும் பெட்ஷீட்டில் எழுச்சி கிளம்புறாங்க. எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. வெளியில் போய் ஹாலில் படுத்து தூங்க போகிறேன்னு. ஏன் இங்கே படுக்கிறதுக்கு என்னன்னு. ஆமாம்மா உங்கள் கூட சண்டை போட்டுட்டு இங்கே டெய்லியும் படுத்தணும் நல்லா தான் இருக்கும், நான் போகிறேன் ஆளுக்குன்னு. சரி பெட்ஷீட் எடுத்துகிட்டு போனால் எனக்கு எது பெட்ஷீட்டுன்னு, நீங்கள் எப்படி தூங்காமல் போங்க எனக்கு என்னன்னு. ஒழுங்குமுறை இங்கே படு, பெட்ஷீட்டை இங்கே வை, எனக்கும் பெட்ஷீட் வேணும், நீ இங்கே படு அப்படின்னு சேர்ந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு உங்கள் கோவப்பட்டு வெளியில் வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே ராஜியை கட்டுறாங்க. ராஜி வந்து அன்னார் ரூம்குள்ளே வராங்க. கதிர் வந்து அவருடைய ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பேசிக்கிட்டேவும் இதுதான் உனக்கு அப்போதே பில்லை கொடுன்னு சொல்லி வச்சுருந்தேன், நீ வச்சுருந்தா பத்திரமா வச்சுருப்பேன், நான் பாரு எங்கேயோ வச்சுட்டு இப்போ போட்டு பால் நீ என் உயிரை வாங்குற, கத்தாதடா தேடுறேன்டா தேடிட்டு தான்டா இருக்கேன்ட்டு ஒவ்வொரு நாள் தேடுறாரு. பீரோவில் தேடும்போது ராஜியோட ஷால் கீழே வந்துடுது.
அதை அவர் கவனிக்கவே இல்லை. அடுத்து இந்த பில்லு கிடச்சிச்சுடா அப்படின்ட்டு சரிடா நாளைக்கு கொண்டு வரேன், நீ பத்திரமா வச்சுருடாங்கிறாங்க. சரி எதுக்கு ப்ரூஃப்க்கு நம்ம ஃபோட்டோ எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஷால் கீழே விழுந்துருது. ஆனால் வந்து கதிர் பார்த்துட்டு இவ ட்ரெஸ் இங்கே போட்டிருக்கா, இதுவே நான் மட்டும் போட்டிருந்தா என்னம்மா என்னை திட்டுவா, இப்போ இவ மட்டும் பொறுப்பு இல்லாமல் எல்லா இடத்துலையும் போட்டு வைக்கிறா, இவளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கட்டில் மேலே போடுறாரு. அதை என்ன கட்டில் விழுறப்பல கீழே விழுந்துருது. இது ராஜி உள்ளே வரும்போது பார்த்துட்றாங்க. என்னோட ட்ரெஸ் இருக்குது நீ எதுக்கு எடுத்த, அதுவும் இல்லாமல் தூக்கி போடுற, ஏன் ஆளை தூக்கி போடல முடிஞ்சு சொல்லி என் ட்ரெஸ்ஸை தூக்கி போடுறியோ, அப்படி அந்தளவுக்கு உனக்கு இதாகிடுச்சா, நானும் போனால் போதும் பொறுமையாக தான் போய்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணுற, உனக்கு என்ன பிடிக்கல தான் நல்லாவே தெரியும், அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் நீ என்கிட்ட கொண்டு வந்து பிடிக்காத மாதிரியே நீ எந்த செயல் செய்யணுங்கிற அவசியமே இல்லை, ஏதோ உங்கள் அம்மா சொன்னாங்களேங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணேன், அதுதான் பண்ண பெரிய தப்பு, நீ திருச்செந்தூரில் என்னை விட்டுட்டு போயிருக்கலாம்ல, நான் எப்படி போனால் உனக்கு என்ன செத்து போகிறேன் இல்லை எங்கிட்ட போகிறேன், எதுக்கு உங்கள் அம்மா சொன்னாங்க நீ என் கூட கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன நீ லூஸா, நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பேசுறேன்னு, ஆமாம் நான் லூஸு தான், நான் தேவையில்லாமல் பேசுகிறேன் நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கோவப்பட்டுட்டு, நான் இங்கே இருந்தால் தானே உங்ககிட்ட பேசுவேன், நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்ட்டு இவங்களும் பாய் தலைவணி எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியில் போய் படுக்க போயிடுறாங்க, ஹாலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. அடுத்து கோவமாக இருக்காங்க, மீனாவும் இருக்காங்க, 2 பேரும் பார்க்காங்க, என்னக்கா நீங்கள் எங்கக்கா இங்கே, நீ எங்கே இங்கே அப்படின்ட்டு ராஜியை பற்றி கேட்குறாங்க. அது எல்லாம் அந்த துப்பட்டா தாங்க பிரச்சனை, என்னது துப்பட்டாவானே, இல்லைக்கா அந்த அவன்தான்க்கா என் துப்பட்டாவை எடுத்து கீழே போடுறாங்க்கா, அதனால தான் சண்டை வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, துப்பட்டாவா பிரச்சனை அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. ஏன் நீங்கள் என்னன்னு, இதெல்லாம் அந்த மிச்சர் தான் அப்படிங்கிறது, மிச்சரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அவர் என்னடா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த மிச்சர் நீ எதுக்கு சாப்பிடுன்னு சொல்லி என் கூட சண்டை போடுறாருன்னு, என்னது அப்பா வாங்கி கொடுத்த மிச்சர் என்னக்கா அல்பத்தனமாக இல்லை அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. அதானே ராஜி, அதை தான் நானும் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது செந்தில் காட்டுறாங்க. எங்கே படுக்க போகிறேன்ட்டு போனவன் ஆளையே காணோம், நம்மளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, சரி வெளியில் போவோம் அப்படின்ட்டு ரூம் கதை திறந்துட்டு வெளியில் வராரு. நல்லா இழுத்து போட்டு போர்வை எடுத்து ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கு. என்ன சொல்லிட்டு இவர் எல்லாம் வந்து கொரட்டை விட்டு தூங்குறா, இவ கொரட்டை விட ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா மாமாவோட கொரட்டை மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு போய் போர்வை எடுத்து பார்க்குறாரு. அங்கே அவங்க மாமா தான் படுத்து தூங்குறாரு. மாமான்னு எழுப்பிடுறாங்க. டேய் என்னங்கடா இங்கே அப்படிங்க, மீனா வந்தாளா அப்படிங்கிறாங்க. டேய் மொட்டை மாடியில் இருக்கிறவங்கள போய் இங்கே தேடினா இங்கே எப்படா கிடைப்பேன்னு, மொட்டை மாடிக்கு போனாலா அப்படின்னா, ஆமாடா நான் மொட்டை மாடி நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன், ராஜி மீனா 2 பேர் வந்து சித்தப்பான்னு என்னை எழுப்பி விட்டாங்க, என்னம்மா இங்கேன்னு கேட்டால், ஐயோ பேய் நான் பார்த்து பலர இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டால், இல்லை காத்தோட்டமாக வந்து படுக்கலாம்னு நினச்சா நீங்கள் கீழே போய் படுக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சண்டை என்ன, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னே, அதான் உங்களை பார்த்தாலே தெரியுது, ஏம்மா சண்டை போட்டு அவங்க 2 பேரும் வெளியே அனுப்ப வேண்டியதானம்மா, நீங்கள் எதுக்குமா வெளியில் வர்றீங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கே, சரி சித்தப்பா நாளைக்கு இதை ஒர்க் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. ஏம்மா இந்த முடிவை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கக்கூடாதா, பார்த்தா நல்லா அசந்து படுத்து தூங்கணும், இப்படி என்னை எழுப்பி விட்டுட்டீங்களே அப்படின்ட்டு, சரி குட் நைட்டுமா படுத்து தூங்குங்க அப்படின்ட்டு கீழே போயிடுறாரு. கீழே வந்து படுத்தா இங்கே வந்து நீ தூக்கத்தில் வந்து என்னை எழுப்பிடுறியடா, ஏன்டா இப்படி, நான் நைட்டு தூங்கினாதான்டா காலையில் கடையில் போய் வேலை பார்க்க முடியும், காலையில் கடையில் தூங்கினா உங்கள் அப்பா என்னை தூங்கியாடா விடுவார், ஏன்டா குடும்பத்தோடு சேர்ந்து என்னை இப்படி கொள்றீங்கன்னு, சரிம்மாம்மா பணத்தாமல் பேசாமல் படுத்துங்கன்னு, எனது நான் பணத்தரேன் நடே ஒன்று அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்ட்டு இவர் சீக்கிரமாக மொட்டை மாடிக்கு ஏறுறாரு. போய் கதவு கிட்ட போய் நின்று பார்க்குறாங்க. இங்கே மீனா ராஜி தூங்கிடுறாங்க. மீனாக்கும் தூக்கம் வர மாட்டேக்கு, இப்படி அப்படின்னு உருண்டு பரண்டு பார்க்குறாங்க. ஒரு ஷேடோ தெரியுது. என்ன இது ஏதோ ஷேடோ தெரியுது, ஐயோ பேயா இருக்குமோ அப்படிங்கிறாங்க. ராஜி நல்லா படுத்து தூங்கிறாங்க. இவரை நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காளே, இது எப்படிங்கிறது அப்படின்ட்டு இவங்க ரொம்ப பக்கத்தில் மெதுவாக போய் எஞ்சி பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த ஷேடோ உள்ளே வந்துடுது. பக்குன்னு பயந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா செந்திலங்க. இவர் தானே ஆத்தாடி, இவருக்காக தானே நம்ம இப்படி ஈரக்கொலையெல்லாம் நடுங்கி நின்றுச்சு, இதையுமே நின்றுச்சு போ, என்ன இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மேலே மொட்டை மாடியில் உருப்படி காயப்பட்டதை எடுக்க வந்தேனே, உருப்படி காயப்பட்டதை இங்கே தான் எந்த உருப்படியுமே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாம் வந்து பார்த்தா தானே தெரியுது இங்கே ட்ரெஸ் இல்லைன்னு, சரி நான் கீழே போய் தேடி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி போங்க அப்படின்ட்டு மீனை சிரிச்சிட்டே படுத்துட்றாங்க. நம்ம இல்லாமல் நம்ம வீட்டுக்காரர் தூக்கம் வர மாட்டேங்குது போலுக்கு, அதனால தான் நம்ம தேடி இங்கே வரட்டும் சீக்கிரத்தில் எங்கூட பேசி தானே ஆகணும், வேறு எங்கே போகிறாரு அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக படுத்துட்றாங்க.